அங்கே யோசுவா ஜெயம் எடுத்துக் கொண்டே இருந்தான். எங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார உட்கார அங்கே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்துக் கொண்டே இருந்தாங்க. இந்த உசியாவை குறித்து நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். 5வது வசனம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எல்லா அலங்கத்தையும் அஸ்திரோத் நாட்டில் பெலிஸ்தர்களுக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். 8வது வசனம் வாசிங்கள். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான். என்னன்னா he grew stronger and stronger. 9வது வசனம். உசியா எருசலேமிலே அவைகளை பலப்படுத்தினான். அவன் ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே இருக்கான் பாருங்க. 15வது வசனம் வாசிப்போம். கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமிலே உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி, கவனிகள், அவன் பெருகிட்டே இருக்கான். மிகவும் பலத்தான். அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலங்கள் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக்கும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். பெருகிட்டு விருத்தி அடைந்துகிட்டே மேற்கொண்டுகிட்டே இருந்த உசியா ஒரு பாயிண்ட்ல பெருக செய்தவர் அவர்தான்றத மறந்துட்டான். நம்ம பண்ற ஒரு பெரிய முட்டாள்தனம் என்ன என்றா, நம்ம விருத்தி அடைய ஆரம்பிச்ச உடனே விருத்தி அடைய செய்கிறவர் மேல வைக்கிற கண்ணை. உங்களுடைய விருத்தி தொடங்கிட்டா கர்த்தர் மேல கண்ணு வச்சிருக்க. உங்கள் ஆசீர்வாதம் தொடங்கிட்டா கர்த்தர் மேல கண். நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், நான் அந்த நாட்களில் அறிமுகமும் முகவரியும் இல்லாமல் ஊழியம் ஒரு சின்ன வட்டத்தில் இருந்த நாட்களில் கர்த்தருக்கு பயந்ததை விட என் எல்லைகளை கர்த்தர் விசாலமாக்க அதிகமாய் பயப்படுகிறேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் எவ்வளவுக்கு விசாலம் ஆகிறதோ அவ்வளவுக்கு எனக்கு அவர் அதிக அவசியமாக தேவையாக இருக்கிறார். ஏன்னால் அவர் தான் வாய்க்க பண்ணுகிறவர், அவர் தான் ஜெயம் கொடுக்கிறவர், அவர் தான் பெருக செய்கிறவர். One foolishness we do, the moment we increase, we take the eyes of God. கர்த்தர் மேல இருக்கிற கண்ணை எடுத்துட்டு இந்த இன்க்ரீஸ் இங்கிட்டு பார்க்க, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளவுக்கு அதிகமா பார்க்கணும். ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணவர் தான் இன்க்ரீஸை தக்க வைக்கவும் முடியும்.